Hey, hi friends, welcome to Let's Code Tamil YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்டில் கேர்ட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் எப்படி கேர்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன் மெட்டீரியல் யூஐ டேபிள் வச்சு. இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரண்ட் எண்ட் ரியாக்ட் ப்ளஸ் பேக் எண்ட் வந்து நோட்.js வச்சு ஃப்ரண்ட் எண்டில் நம்ம என்னென்ன டேட்டாலாம் பாஸ் பண்ணுறோமோ அது பேக் எண்ட் டேபிளில் MySQL டேபிளில் ஸ்டோர் பண்ணி அப்புறம் அங்கேருந்து ஃபெச் பண்ணி ஆக்சஸ் யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணி இங்கே வந்து மெட்டீரியல் யூஐ டேபிள் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அப்புறம் மெட்டீரியல் யூஐ டேபிள்லேயே வந்து நம்ம 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். என்னென்னா எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது. அப்புறம் நீங்கள் ஒன்ஸ் எடிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேல்யூ வந்து அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணிவிட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதுனா ராங் வேல்யூ கொடுத்துட்டீங்க, அதை நான் ரிவர்ட் பண்ணோன்னா இந்த ரிவர்ட் பண்ணிவிட்டால் அது பேக் டு நார்மல் ஸ்டேஜ் போயிடும். இந்த மாதிரி செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ கிளப்பலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் சொல்லிட்டு 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளைண்ட்குள்ளே வந்து நான் வந்து ரியாக்ட் பேக்கேஜஸ்லாம் ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த சர்வர் வந்து இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. நம்ம சர்வர் வந்து கொஞ்ச நேரத்தில் செட்டப் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்.js இருந்த ஃபைல்லாம் டிஃபால்ட் கோடெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா இந்த டெக்ஸ்ட் மட்டும் போட்டிருக்கேன், லெட்ஸ் கோட் தமிழ்னு சொல்லிவிட்டு. அப்புறம் சிஎஸ்எஸ்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம என்னென்னலாம் இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் வந்து கன்சோலில் லாக் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். தென் அதை வந்து பேக் எண்டில் பாஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம். ஃபார்மில் ஒரு லேபிள், இந்த கிளாஸ் நேம் வந்து இன்ஃபர்மேஷன் மாற்றிடலாம். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், நேம்னு ஒரு லேபிள் கொடுத்துருக்கேன். அந்த லேபிளுக்கு கீழே வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ தட் நம்ம வந்து என்ன டேட்டா வேணால் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்து இங்கே இன்புட் ஃபீல்டில் வந்து வருது. இப்போ என்ன பண்ணலாம், இது ஃபஸ்ட்டு ஸ்டைல் கொடுத்துடலாம். இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஸ்டைல் எழுதிடலாம் குயிக்காக. இன்ஃபர்மேஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இருக்குது. நம்ம ஃபார்ம் இதுக்கு மட்டும் நம்ம ஸ்டைல் எழுதலாம். அப்போ என்ன பண்ணோன்னா இன்ஃபர்மேஷனுக்குள்ளே ஃபார்ம் டேக்கு மட்டும் நம்ம ஸ்டைல் எழுதுகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டைல் எழுதிடலாம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் காலம் வித் 100% கொடுத்துடலாம். justify content center and align items center. refresh information form கீழே form இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். import /app.css. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து சென்டராக வந்துடுச்சு. கீழே ஒரு பட்டன் கொடுத்துட்டு ஆன் சப்மிட்டில் அது கன்சோல் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே ஃபார்மில் வந்து ஆன் சப்மிட். ஓகே, இதில் என்டர் பண்ணுற டேட்டா வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணலாம். கான்ஸ்ட் ஓகே, நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ பார்த்தீங்கன்னா அது வந்து கன்சோல் ஆகுது. ஓகே, இப்போ இது ஒர்க் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஃபீல்டும் க்ரியேட் பண்ணிடலாம். லைக் நேம், ஏஜ், பொசிஷன், சேல்ரி, அப்புறம் கண்ட்ரி. இது பேசிக்காக என்ன ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ப்ளாயியோட டேட்டா சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம்.
அப்புறம் கீழே வந்து ஒரு மெட்டீரியல் யூவி டேபிளில் இந்த என்டர் பண்ண டேட்டாவெலாம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்மில் வந்து ஒரு நேம்ன்ற ஃபீல்டு அப்புறம் ஒரு லேபிளும் இன்புட் ஃபீல்டு க்ரியேட் பண்ணோம், அது ஒர்க் ஆகுது. இப்போ மல்டிபிள் ஃபீல்டு க்ரியேட் பண்ணிடலாம். இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேக் யூஸ் பண்ணிங்கன்னா ஷிஃப்ட்டு ஆப்ஷனு டவுன் ஏரோ. நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து டூப்ளிகேட் லைனாக வந்து க்ரியேட் ஆகும். நான் வந்து 4 டைம்ஸ் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4. இப்போ நேம் கொடுத்தாச்சு. நேமுக்கு அடுத்தது ஏஜ், கண்ட்ரி, பொசிஷன்னு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சேல்ரி. இதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து இதுக்கும் வந்து எல்லாத்துக்கும் ஸ்டேட்டும் க்ரியேட் பண்ண போகிறேன். நேம் க்ரியேட் பண்ணிட்டேன். ஏஜ், ஏஜுக்கு வந்து டிஃபால்ட் 0 கொடுத்துடலாம். அப்புறம் சேல்ரிக்கும் டிஃபால்ட் 0 கொடுத்துடலாம், ஏன்னா இது வந்து இன்டிஜரு. இப்போ நம்ம கொடுத்தது இங்கேயும் சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த காலம் நேம் வந்து நேமுக்கு அடுத்துன்னா ஏஜ், அப்புறம் கண்ட்ரி, பொசிஷன், சேல்ரி. இந்த செட் இந்த ஃபீல்டும் மாற்றிடுங்க. ஏஜ், கண்ட்ரி, பொசிஷன் அடுத்தது சேல்ரி. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டில் வந்து அப்டேட் ஆகிடும். நீங்கள் என்னென்ன டைப் பண்ணுறீங்களோ. வார்னிங்ஸை இப்போதைக்கு இக்னோர் பண்ணிவிடுங்க, நம்ம ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கன்சோல் ஆகி இப்போதைக்கு நேம் மட்டும் கன்சோல் ஆகிற மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேக்கெண்டில் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் பேக்கெண்ட் வந்து Node.js அதையும் கான்ஃபிகர் பண்ணிடலாம். கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நம்ம என்ன டேட்டா இங்கே என்டர் பண்ணுறோமோ அது வந்து பேக்கெண்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி இப்போ செட் பண்ணிடலாம். குயிக்காக MySQL ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து ஸ்கீமா க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்கீமான்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமா க்ரியேட் பண்ணியிருக்கேன். டேபிள் வந்து எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணேன். நான் இப்போ இதை ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். டேபிள் ட்ராப் பண்ணிடுங்க. ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்கீமா க்ரியேட் பண்ணிட்டோன்னே இந்த ஸ்கீமா கீழே உங்களுக்கு டேபிள்ஸ் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் டேபிள். ஃபஸ்ட்டு ஐடி கொடுத்துடலாம். எல்லா டேபிளுக்கும் வந்து ஐடி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து ப்ரைமரி கீ நாட் நல் கொடுத்துடலாம். அப்புறம் இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஏஐனா, ஸோ தட் நீங்கள் என்னென்ன டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணுறீங்களோ ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். 1 2 3 4 சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து நேம் வந்து டெக்ஸ்ட், அதோட மேக்ஸிமம் லென்த் கொடுத்துடலாம். இதுவும் நாட் நல். ஏஜ் இன்டர் நாட் நல். country 255, position next பார்த்தோம்னா salary வந்து inter not null எல்லாம் கொடுத்துட்டு இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்ளைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த க்ரியேட் டேபிளுக்கான குவெரியை வந்து அதை டிஸ்பிளே பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. வந்து டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. குவெரிக்கு போய்ட்டு செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் வந்து இங்கே நியூ டேபிள்னு இருக்குது. டேபிள் நேம் மாற்றிடலாம். இங்கே நியூ டேபிள்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய்ட்டு எம்ப்ளாயிஸ் ஃபஸ்ட்டே நீங்கள் டேபிள் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் இந்த டேபில் போய்ட்டு டேபிள் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா டேபிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு குவெரி காமிக்கும். நான் அப்ளை கொடுங்க. க்ளோஸ். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரன் பட்டன் கொடுத்தீங்கன்னா டேபிள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இங்கே வந்து காமிக்கும். ஐடி, நேம், ஏஜ், கண்ட்ரி, பொசிஷன், சேலரி. இப்போதைக்கு ரெக்கார்டு எதுவும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேக்கெண்ட் சர்வர் செட் பண்ணிடலாம் குயிக்காக. இப்போதைக்கு கிளைண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சர்வர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து சிடி சர்வரில் போய்ட்டு npm init என்டர். என்ன இது கேட்குற கொஷின்ஸ்க்குலாம் வந்து ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்துட்டே இருங்க. கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இங்கே வந்து லாஸ்ட்டாக எஸ்ன்னு கேட்குது. இதுதான் வந்து ஃபார்மேட் வந்து package.jsonல வந்து க்ரியேட் ஆகும். இந்த ஜேசன் ஃபார்மேட் தான். என்டர் அடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு பேக்கேஜ் ஜேசனில்.
இப்போது நமக்கு இதில் என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ், MySQL அப்புறம் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதை குயிக்காக இன்ஸ்டால் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ்ல வந்து மெயின் ஃபைலோட நேம் கொடுத்துருக்காங்க, இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது டிஃபால்ட்டாக வரும். நீங்கள் இனிட் கொடுத்தோடனே உங்களுக்கு இல்லை நீங்கள் ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணணும், ஆப்பு இல்லாட்டி மெயின் அந்த மாதிரி கொடுக்கணுன்னா நீங்கள் அது மாதிரியும் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இதில் கொடுத்துருக்க மாதிரியே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடலாம். index.jsன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம செட்டப் பண்ண போகிறோம். நோட் செட்டப் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு டிஃபால்ட்டாக கோட் இருக்குது, அது கொடுத்துடலாம். இப்போ எக்ஸ்பிரஸ் அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் இம்போர்ட்ஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் Node.js செட்டப் பண்ணுறதுக்கு. இந்த கோர்ஸ் அப்புறம் இப்போ என்டர் பண்ணுற express.json இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் வந்து டேட்டா பாஸ் பண்ணுறோன்னா இந்த பீஸ் ஆஃப் கோட்லாம் அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு செட்டப் முடிச்சாச்சு. இப்போ அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் தான் app.listen கொடுத்துட்டு நீங்கள் எந்த போர்ட்டில் ரன் பண்ண போகிறீங்களோ அந்த போர்ட் நம்பரை கொடுத்துட்டு ஒரு arrow ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கன்சோல் பண்ணி பார்த்துடலாம். பேக்எண்ட் சர்வர் இஸ் ரன்னிங் சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, லோக்கல் ஹோஸ்ட் 3001 கொடுத்து என்டர் அடிங்க. இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் குயிக்காக. ஸ்டார்ட் பண்ணுறதோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா நோட் ஸ்பேஸ் index.js என்டர் அடிச்சிங்கன்னா இங்கே பேக்எண்ட் சர்வர் இஸ் ரன்னிங் சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா. அதேமாதிரி இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து பேக்எண்ட் சர்வர் ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம பேக்எண்டில் வந்து ஒரு என்பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ தட் நம்ம என்ன ஃப்ரண்ட் எண்டில் டைப் பண்ணுறோமோ அது வந்து பேக்எண்டில் வந்து கேப்சர் ஆகிற மாதிரி. ஃபஸ்ட்டு பேக்எண்டில் என்பாயிண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த என்பாயிண்ட்டை வந்து ஃப்ரண்ட் எண்டில் கொடுத்துட்டு நம்ம வந்து டேட்டாவோட பாஸ் பண்ணிடலாம். குயிக்காக நான் வந்து என்பாயிண்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். app.post தான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நான் ரெக்வஸ்ட் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் app.post அந்த என்பாயிண்ட்டை கொடுத்துருங்க. என்ன என்பாயிண்ட்டை ஹிட் பண்ணால் உங்களுக்கு டேட்டா வந்து போஸ்ட் ஆகணும்னு நான் வந்து createன்னு கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஆர்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸு அப்புறம் ரெக்வஸ்ட்டு அப்புறம் ரெஸ்பான்ஸு. இங்கே ஒரு arrow ஃபங்க்ஷன் போட்டுக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பேக்எண்ட்லேருந்து நேமு ஏஜ் அந்த டேட்டாலாம் வந்து ஸ்டேட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேட்டா வந்து அப்படியே இங்கே கெட் பண்ண போகிறோம். இதே மாதிரி வந்து ஆப்ஜெக்டில் தான் கெட் பண்ண போகிறோம். அந்த ஃபார்மேட்டை இங்கேயும் போட்டுடலாம். கான்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு நம்மளுக்கு எதில் ரெக்வஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் வரும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா rec.body.name. அது ரெக்வஸ்ட்டில் பாடியில் நம்மளுக்கு வந்து இந்தமாரி பேட்டர்ன் இருக்கும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். அதுலேருந்து நம்ம நேம் மட்டும் எடுத்து இந்த நேமுக்கு போடுறோம். அதே மாதிரி ஏஜ், கண்ட்ரி, பொசிஷன், சேலரி எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏஜ் கண்ட்ரி, பொசிஷன், சேலரி. ஓகே, நம்ம வந்து பேக்எண்ட்லேருந்து டேட்டா வாங்கி இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து போட்டோம். இப்போ வந்து டிபி குவெரி எழுதிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே போயிட்டு இப்போ நார்மலாக வந்து டேபிளில் இன்சர்ட் பண்ணுற குவெரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் அப்புறம் காலம் நேம்ஸ்லாம் கொடுப்போம், அப்புறம் வேல்யூ பாஸ் பண்ணோம், இன்சர்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம குவெரி எழுத போகிறோம். இன்ட்டு நம்மளோட ஸ்கீமா நேம் வந்து youtube.employees அப்புறம் நம்ம காலம்ஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணிடலாம். காலம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து வேல்யூஸ் என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இப்போது ஒரு லிஸ்ட் மாதிரி தான் பாஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் எவ்வளோ காலம்ஸ் இருக்கோ அவ்வளோ கொஷின் மார்க் கொடுத்துருங்க. 1 2 3 4 5 கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு கமா கொடுத்துட்டு என்டர். இங்கே வந்து நம்ம இந்த மேலே எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த கான்ஸ்டன்ட்டில் நேம் ஏஜ் கண்ட்ரி அதை வந்து இந்த லிஸ்ட்டில் பாஸ் பண்ணிடுங்க. நேம் ஏஜ்
country, salary இது பாஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ரெண்டு இது வரும் நம்மளுக்கு இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எரரு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெஸ்பான்ஸ் வரும் இதுலேருந்து. இஃப் எரராக இருந்தால் ஜஸ்ட் console.log எரர் இல்லாட்டி எல்ஸ் வேல்யூஸ் இன்சர்ட்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணிடலாம். வேல்யூஸ் இன்சர்டட் இங்கே ஆரோ மார்க் ராங்காக இருக்குது. ஓகே, என்ன பண்ணியிருக்கேன், ஒரு query எழுதியிருக்கேன், இன்சர்ட் query எழுதிட்டு டேட்டா பாஸ் பண்ணுறேன், காலம் இங்கே கொடுத்துட்டு இதுலேருந்து ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் ரிசல்ட்டுன்னு ரெண்டு வரும். எரர் இருந்தால் லாக் பண்ணுறேன், சக்ஸஸாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வேல்யூ இன்சர்ட்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த /create வந்து ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா பாஸ் பண்ண போகிறோம். குயிக்காக இங்கே ஆக்சியோஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, ஆக்சியோஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நம்ம குயிக்காக என்ன பண்ணலாம், இங்கே ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணலாம். ஆட் எம்ப்ளாய் பண்ணிக்கலாம். ஆட் எம்ப்ளாய் இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷனு. இங்கே என்ன பண்ண போகிறோம், ஆக்சியோஸ் டாட் பேக்கெண்ட்லேருந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக்கெண்டுக்கு வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் ஆக்சியோஸ் டாட் போஸ்ட்டு அங்கே என்ன யூஆர்எல் கொடுத்தோம் /create அதோட ஃபுல் யூஆர்எல் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு அப்புறம் createன்னு கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டேட்டா பாஸ் பண்ண போகிறோம். டேட்டா வந்து இந்த கர்லி பிரேசஸில் தான் வந்து டேட்டா பாஸ் பண்ண போகிறோம். டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேமு இந்த மெத்தடை நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டுறேன். இங்கே நேம் கொடுத்துருக்கோம்ல அந்த நேம் தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஏஜ் country பொசிஷன் salary இப்போ வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டேட்லேருந்து டேட்டா எடுத்து இங்கே வச்சுக்கிட்டிங்க. இங்கே வச்சுட்டு இந்த நேமு லெஃப்ட் சைடில் இருக்க நேமு ஏஜ் country பொசிஷன் சாலரிக்கு வந்து டேட்டா பாஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். தென் இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா பிரிண்ட் பண்ணலாம். இங்கே வந்து இந்த எம்ப்ளாயை ஆட் எம்ப்ளாய் மெத்தடை காப்பி பண்ணி இங்கே கொடுத்துருங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது டேட்டாலாம் என்டர் பண்ணிட்டீங்க, ஆட் எம்ப்ளாயின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தட் கால் ஆகிட்டு ஸ்டேட்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி இந்த பாடியில் வந்து சென்ட் பண்ணணும். பேக்கெண்டில் வந்து டேட்டா வந்து ஃபெச் ஆகும். ஓகே, நான் பேக்கெண்ட் சர்வர் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேக்கெண்டில் சேஞ்ச் பண்ணால் நம்ம வந்து ஒரு தடவை சர்வரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். சிடி சர்வர் நோ ஸ்பேஸ் index.js. ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். இது ட்ராப் டவுன் கிடையாது, ஆல்ரெடி மெமரியில் ப்ரௌசர் மெமரியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே வருது. நான் ஆட் கொடுக்குறேன், இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆட் ஓகே, இங்கே என்ன வந்திருக்கு, பேக்கெண்டில் ஒரு எரர் ட்ரிகர் ஆகிருக்கு. ரெஃபரன்ஸ் எரர் DB is not defined. ஓகே, DB is not defined. ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டேட்டாபேஸ் எந்த டேட்டாபேஸில் இன்சர்ட் ஆகணும், அப்புறம் அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கே நம்ம கொடுக்கல, அதை குயிக்காக கொடுத்துடலாம். இப்போ அது வந்து கான்ஸ்ட் DB = MySQL.create connection. இங்கே வந்து நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். யூசரு ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட், அப்புறம் பாஸ்வேர்டு என்னோடய MySQLோட பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு தான். உங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. அப்புறம் டேட்டாபேஸ் நேம் என்னோடய டேபிள் வந்து யூடியூப்ன்ற டேட்டாபேஸ்க்குள்ளே தான் இருக்குது. பேக்கெண்டில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதனால் சர்வர் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு
ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறேன். பொசிஷன் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகிருக்கணும். நான் சேலரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆட் எம்ப்ளாயி கொடுத்துட்டேன். நம்ம MySQL போய்ட்டு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் எம்ப்ளாயிஸு. ஓகே, பார்த்தீங்கன்னா நேமு, ஏஜ், கண்ட்ரி, பொசிஷன் இன்சர்ட் ஆகிடுச்சு. சேலரி வந்து நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பை மிஸ்டேக்காக வந்து நான் ஆட் எம்ப்ளாயி கொடுத்துறேன். அதனால் டிஃபால்ட் வேல்யூ நம்ம என்ன கொடுத்தோமோ ஸ்டேட்டில் அதை எடுத்துக்கிச்சு சேலரி 0ன்னு சொல்லிட்டு. நம்ம அது ஃபர்தராக வந்து நம்ம எடிட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம என்னென்ன டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணுவோமோ அதை எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது வரையும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் டேட்டாலாம் இன்சர்ட் ஆனால் ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி இங்கே பார்த்துருக்கோம். ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு ஆட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன டேட்டாலாம் ஸ்டேட்டில் இருக்கோ எப்போல்லாம் இந்த மெத்தட் கால் ஆகுதோ ஸ்டேட்டில் இருக்க டேட்டா எடுத்துகிட்டு நம்ம பேக்கெண்டில் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். பேக்கெண்டோட API வந்து இது. பேக்கெண்டில் எண்ட் பாயிண்ட் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கணும், app.post அப்புறம் எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு எந்த ரெக்வஸ்ட்டில் பாடியில் நேமில் தான் நம்மளுக்கு வந்து நேமுக்கான டேட்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பாடியும் கால் பண்ணி நம்ம டேட்டா எடுத்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஏஜ், கண்ட்ரி, பொசிஷன், சேலரின்ற கான்ஸ்டன்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே வந்து அது வந்து லிஸ்ட்டில் பாஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா, இது வரையும் இதுதான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து கெட் பண்ணலாம். டேட்டாவெல்லாம் இன்சர்ட் பண்ண டேட்டாவை கெட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இங்கே டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கெட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. செலக்ட் ஸ்டார் போட்டு நம்ம டேட்டா பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே கமாண்ட் தான் இங்கே க்ரியேட் கீழே நான் கொடுக்குறேன். app.getன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபுல் எண்ட் பாயிண்ட் கொடுக்கணும்னு இல்லை. நீங்கள் பேக்கெண்டில் கொடுக்கும்போது ஜஸ்ட் அந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் என்ன வருது, லோக்கல் ஹோஸ்ட், அந்த போர்ட்டுக்கு அப்புறம் என்ன வேணுமோ அதை மட்டும் இங்கே கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்கும்போது நீங்கள் என்டையர் URL தான் கொடுக்கணும். ஓகே, கெட்டில் வந்து இங்கே URL கொடுத்துருங்க. /emp எம்ப்ளாயிஸ்ன்னு கொடுத்துட்டு 2 ஆர்குமெண்ட்டு பாஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம DB query எழுதிடலாம். db.query எம்ப்ளாயிஸ். இங்கே வந்து நம்மளுக்கு எரர் அப்புறம் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு 2 இது வரும். இஃப் எரராக இருந்ததுன்னா எரர், else ஓகே. நம்ம வந்து பேக்கெண்ட்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணுறதுனால நம்ம ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் பாடியில் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக்கெண்டுக்கு வந்து பாஸ் பண்ணுறோம். அதனால் ரெக்வஸ்ட்லேருந்து இது பண்ணுவீங்க. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட் வந்து பேக்கெண்ட்லேருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் வந்து டேட்டா கொடுக்குது. அதனால் நம்ம இங்கேருந்து என்ன யூஸ் பண்ணணும்னா ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணணும். response.send ரிசல்ட். இது வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ரிசல்ட் சென்ட் பண்ணணும். ஓகே, ஃப்ரண்ட் எண்டில் நம்ம வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஆட் எம்ப்ளாயின்னு கொடுத்தோம். இப்போ வந்து நம்ம கெட் எம்ப்ளாயின்னு கொடுத்துடலாம். access.get அப்புறம் நீங்கள் அந்த என்டையர் URL கொடுக்கணும். http://3001/employee எம்ப்ளாயிஸ்னு செக் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயிஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ டேட்டா வந்துடும். access.getன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்துடும். இது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணணும். இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த மெத்தட் ரன் பண்ண சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுறோம், இப்போதைக்கு console.log கொடுத்து response.dataவில் தான் நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் இருக்கும். அதில் response.dataன்னு கொடுத்துட்றேன். இப்போ இதை என்ன பண்ணுறேன்,
ஒரு div க்ரியேட் பண்ணி அந்த divல ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஷோ எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு இதில் வந்து ஆன் கிளிக்கில் அந்த மெத்தட் கால் பண்ணுற மாதிரி வச்சிடலாம். இந்த இதுக்கு எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிடலாம். அதை ஒரு ஸ்டைலிங் ஆட் பண்ணிடலாம். display flex, align items center, flex direction, column width 100%. ஓகேங்களா, refresh. பட்டன் வந்து சென்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷோ எம்ப்ளாயிஸ் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கன்சோலில் வந்து டேட்டா பிரிண்ட் ஆகணும். ஷோ எம்ப்ளாயிஸ்ன்னு கொடுக்குறேன். இது என்ன கொடுக்குதுன்னா ஃபோன் ஓகே ரிக்வெஸ்ட் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு வருது. நம்ம பேக்கெண்டில் சேஞ்ச் பண்ணோம். ஒரு தடவை பேக்கெண்ட் சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். இப்போ மறுபடியும் ஷோ எம்ப்ளாயிஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு. ஏஜ் கண்ட்ரி நம்ம என்னென்ன கொடுத்தோமோ இதெல்லாம் வந்துருச்சு. சேலரி 0 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை லாக் பண்ணுறதுக்கு பதிலாக இதை நான் ஒரு ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்லேருந்து டேட்டா எடுத்து ஃபெச் பண்ண போகிறேன். செட் எம்ப்ளாயி லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு யூஸ் டேட்டை ஃபஸ்ட்டு எம்டி லிஸ்ட்டாக வச்சுக்கலாம். லாக் பண்ணுறதுக்கு பதிலாக எம்ப்ளாயி லிஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. இப்போ நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி லிஸ்ட்டில் ஷோ பட்டன் கொடுத்தோன்னே என்ன ஆகணும், கெட் எம்ப்ளாயிஸ் கால் பண்ணி இந்த செட் எம்ப்ளாயி லிஸ்ட் இந்த மெத்தட் மூலிமா நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி லிஸ்ட்டில் டேட்டா ஆட் ஆகிடும். இப்போ நம்ம இதை ஐட்ரேட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். நான் இந்த பட்டன் கீழே என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயி லிஸ்ட் டாட் மேப்பு ஒரு எம்ப்ளாயாக எடுத்து சும்மா ஒரு பி டேக்கில் நேம் மட்டும் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த டேட்டாஸும் நம்ம வந்து மெட்டீரியல் யூஐ டேபிளில் பார்த்துக்கலாம். எம்ப்ளாயி டாட் நேம்னு கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் ஓகே ஷோ எம்ப்ளாயிஸ் கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து இங்கே டேட்டா வருது. இன்னொரு நேம் வேணால் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகே சேலரி 1000 கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறேன். பேக்கெண்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஷோ எம்ப்ளாயிஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஐட்ரேட் ஆகி எனக்கு வந்து என்னென்ன நேம் டைப் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஓகே இப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து மெட்டீரியல் யூஐ டேபிளுக்கு தேவையான இம்போர்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இம்போர்ட்டை எடுத்துகிட்டு அந்த டேபிளோட டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ கோடு வேணுமோ அதெல்லாம் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் யூஐக்கு என்னென்ன இம்போர்ட்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே எடுத்திருக்கேன். டேபிள் பாடி செல்லு ஹெட்டர் ரோ இன்புட்டு அதுமாரி எல்லாமே வந்து எடுத்திருக்கேன். மெட்டீரியல் யூஐ இன்ஸ்டால் பண்ணிடலாம் குயிக்காக. அப்புறம் மெட்டீரியல் யூஐயில் வந்து ஐகான்ஸும் இருக்குது, அதையும் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். கீழே கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மீன்வேல் இன்ஸ்டால் ஆகிற நேரத்தில். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயை வந்து மேப் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். நான் எம்ப்ளாயை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கேன், மெட்டீரியல் யூஐ டேபிளுக்கு தேவையான கோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் ஸ்டைலு உள்ளே யூஸ் பண்ணுற கிளாஸஸ்க்கு சிஎஸ்எஸ் ஸ்டைல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். சிஎஸ்எஸ் ஸ்டைல் கொடுத்துட்டு இந்த யூஸ் ஸ்டைலில் கால் பண்ணி இந்த கிளாஸஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கேருந்து நான் கிளாஸஸ் கால் பண்ணி என்னென்ன ரூட்டுக்கு என்ன
சிஎஸ்எஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், அப்புறம் டேபிளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த கிளாஸஸை கால் பண்ணி நான் டிஃபைன் பண்ணிடுவேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து ரோ, இந்த டேபிளுக்கு என்ன ரோ கொடுக்குறோம்ல அதனால் இந்த ரோ வந்து இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். நேம், ஏஜ், கண்ட்ரி, பொசிஷன், சேல்ரி. அப்புறம் இது வந்து ஹெட்டு, இது ஃபுல்லாகவே ஹெட் ஃபீல்டு, இந்த காலம்ஸ் வந்துடும். இந்த பாடியில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி லிஸ்ட்லேருந்து டேட்டா எடுத்து ஐட்ரேட் பண்ணுறேன். ஐட்ரேட் பண்ணி ஒரு டேட்டாவே எடுக்கிறேன். ஒரு டேட்டாவை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடிட் மோட் நான் ஆட் பண்ணல. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த எம்ப்ளாயி லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னா நேம், ஏஜ், கண்ட்ரி, சேல்ரி, பொசிஷன் இருக்கும், அப்புறம் ஐடியும் இருக்கும். ஐடி வந்து பேக்எண்ட்லேருந்து வந்துடும். இது எல்லாமே இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு எடிட் மோட் இருக்காது. நான் எடிட் மோடை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஆஃப் த கோட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எடிட் மோட் ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து 2 ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபீல்டு இருக்கும், நீங்கள் டைப் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு 2 ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஐக்கான், ரிவர்ட் ஐக்கான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டன்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் என்ன டைப் பண்ணிட்டு அது ஓகே அப்படின்னா நீங்கள் டிக் மார்க் கொடுத்துக்கலாம். ஸோ தட் அது வந்து டன் ஐக்கானு. இல்லை உங்களுக்கு வேணாம் நான் எடிட் பண்ணது வேணால் எனக்கு பேக் டு நார்மல் டேட்டாவே இருக்கணும்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது எடிட் மோட் ட்ரூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த 2 ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடிட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எடிட்டிங் மோடுக்கு போய்டும், நீங்கள் வந்து டேட்டா எடிட் பண்ணிக்கலாம். இந்த எடிட் மோட் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த 2 ஐக்கான் காமிக்கும். உங்களுக்கு டெலிட் பண்ணால் இந்த என்டையர் ரெக்கார்டை டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெக்கார்டு வந்து எடிட் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பட் இந்த எடிட் சிம்பிள் காமிக்கும். அதுதான் வந்து இந்த பீஸ் ஆஃப் கோடு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காலம்ஸ்லாம் வேல்யூ இருக்கும். என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், பொசிஷன், இதோட வேல்யூ, இந்த காலம்ஸ்க்கான வேல்யூ இருக்கும். நான் ஏன் இந்த கன்ஸ்டன்ட் டேபிள் செல்லில் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரே டேபிள் தான். அந்த டேபிளில் நீங்கள் பென் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஆகிருக்கிறது அப்படியே வந்து இன்புட் ஃபீல்டாக மாறிடும். அதாவது எடிட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இன்புட் ஃபீல்டாக மாறிடும். எடிட்டபிள் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டேட்டா டிஸ்பிளே ஆகும். அதை பண்ணுறதுக்கு தான் வந்து நான் கஸ்டம் டேபிளில் கொடுத்துருக்கேன். இந்த கஸ்டம் டேபிள் காம்பனெண்ட்டில் நான் என்னென்ன பாஸ் பண்ணுறேன்னா ரோ, காலம் நேமு, ஆன் சேஞ்சுன்னு சொல்லிட்டு இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடையும் நான் வந்து எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. நான் இப்போ என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா ஆன் சேஞ்ச் மெத்தடை, அப்புறம் இந்த கஸ்டம் டேபிள் செல்லில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோட் எழுதிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் லேட்டர். ஓகே, நான் வந்து கோட் என்டர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டம் டேபிள் ஆன் டு வில் டன், அப்புறம் வந்து ஆன் டாகல் எடிட் மோட், அப்புறம் ஆன் ரிவர்ட். ஓகே, இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒன் பை ஒன். கஸ்டம் டேபிள் செல்லில் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோ, அப்புறம் காலம் நேமு, அப்புறம் ஆன் சேஞ்ச், இது மூணுத்தையும் வந்து பாஸ் பண்ணுறேன். இது இங்கே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா இதுவும் வந்து எடிட் மோட் ட்ரூவாக இருக்குன்னு பார்க்குது. ட்ரூவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்னென்னா இந்த இன்புட் ஃபீல்டு வந்து அது வந்து அதே இடத்துல இன்புட் ஃபீல்டு வந்துடும். இல்லை எடிட் மோட் ஃபால்ஸாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து டேட்டா மட்டும் டிஸ்பிளே ஆகும். ரோ டாட் நேம்னா என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ இந்த பர்டிகுலர் காலமுக்கு அந்த வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். நான் சப்போஸ் வந்து இன்புட் எடிட் மோட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இன்புட் காமிக்கும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா கீ கொடுத்துருக்கேன். சும்மா இன்புட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன், கீ கொடுத்துருக்கேன். இங்கே வேல்யூவில் வந்து என்ன வேல்யூவோ அந்த காலமுக்கான வேல்யூ வந்து இந்த வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் காலம் நேமு, ஆன் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று செப்பரேட் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்ன ஈவெண்ட் டைப் பண்ணுறோமோ அந்த ஈவெண்ட்டும் ரோவும் பாஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த இன்புட்டுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து இன்புட் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஆன் சேஞ்ச் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆன் சேஞ்ச் வந்து இதுக்கு மேலே நான் எழுதியிருக்கேன். ஆன் சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன ஈவெண்ட் நம்ம டைப் பண்ணுறோமோ அது, அப்புறம் அதோட என்டையர் ரோ, என்ன ரோ நம்ம டைப் பண்ணுறோமோ அந்த ரோ வந்துடும். கொஞ்சம் சொல்லிட்டு தரேன். ஓகே, நான் வந்து ப்ரீவியஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன் இங்கே. இது எதுக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணிடுறேன். இது என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆஃப் ரோ ஐடி,
அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. ப்ரீவியஸ் ஆஃப் ரோ ஐடினா இப்போ இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இது பேசிக்காக எதுக்குன்னா ரிவர்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம டேபிள் இருக்குது, நம்ம எடிட் கிளிக் பண்ணிட்டோம், நம்மளுக்கு வந்து எடிட்டபிள் ஃபீல்டாக மாறிடலாம். வித் நம்ம ஆல்ரெடி என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாலாம் அதில் ஆல்ரெடி ப்ரீ பாப்புலேட் ஆகிடும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்தன் இருக்குது, அரவிந்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கார்த்திக் அது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லை வேண்டாம் நம்ம பேக் டு அரவிந்தே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் கேன்சல் பட்டன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பேக் டு அரவிந்தே வந்துடும், அரவிந்தன்ற அந்த நேம் வந்து வந்துடும். அது எப்படி வரும்னா, நம்ம எடிட் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், ஆன் சேஞ்ச் வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகும். இது என்ன பண்ணால் இங்கே வந்து இந்த செக் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ்ன்ற இந்த ஸ்டேட்டில் ரோ ஐடி, அதாவது இந்த ரோவுக்கு ஐடி பாஸ் பண்ணியிருப்போம்ல 1 2 3 4ன்னு ஐடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். இல்லை இந்த ப்ரீவியஸில் இந்த ரோ ஐடி இருந்ததுன்னா இது என்ன, இந்த ப்ரீவியஸில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஜெக்ட்னா 1 அதாவது இதுதான் ஐடி, அப்புறம் கோலன்னு இது கீழே வந்து டேட்டா இப்படி இருக்கும், அப்புறம் 2 டேட்டா இப்படி இருக்கும். இதுதான் வந்து ப்ரீவியஸ். ப்ரீவியஸில் இப்படி தான் இருக்கும் டேட்டா. நம்ம வந்து ப்ரீவியஸ் ஆஃப் 1ன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த டேட்டா வரும், ப்ரீவியஸ் ஆஃப் 2ன்னு கொடுத்தோன்னா இந்த டேட்டா டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு செக் பண்ணுது நம்ம என்ன ரோ எடிட் பண்ணுறோமோ அது வந்து இந்த ப்ரீவியஸ்ன்ற ஸ்டேட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது. இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், செட் ப்ரீவியஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் மூலயமா அந்த ஸ்டேட் எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னா ஸ்டேட் எடுத்துடும். அப்புறம் நான் சொன்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து அந்த ப்ரீவியஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதாவது அந்த ரோக்கான ஐடி ப்ளஸ் அந்த என்டையர் டேட்டா ப்ரீவியஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு சேலரி அது மாதிரிலாம் இருக்குது. அரவிந்தை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கார்த்திக்னு டைப் பண்ண போகிறீங்கன்னா அந்த அரவிந்த் டேட்டா வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். நான் இப்போ டைப் பண்ண ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ண போகிறோம், வேல்யூ எடுத்து வேல்யூவில் கொடுத்துரும், நேமில் எடுத்து நேமில் போயிடும். அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணும் போது ஆன் சேஞ்ச் பண்ணால் இந்த 2 இது பாஸ் பண்ணுறோம், ரோல் 2 இதை பாஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், நான் ரோல் வந்து ஐடி எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு நான் எம்ப்ளாயி லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணுறேன். ஐட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூவை எடுத்து எம்ப்ளாயி லிஸ்ட்டில் இருக்க ஐடியும் நான் எடிட் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த ரோல் ஐடியும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். அந்த ரோ அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு என்ன காலமில் என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த ரெஸ்பெக்டிவ் காலமுக்கு அந்த டேட்டா வந்து பாஸ் பண்ணிடுறேன். இருக்க எக்ஸிஸ்டிங் டேட்டா எடுத்து நான் என்ன டைப் பண்ணுறோமோ அது அந்த வேல்யூ ரெஸ்பெக்டிவ் காலமில் போட்டு அந்த ரோ வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எந்த ரோனா இது வந்து இது எல்லா ரோவையும் ரிட்டர்ன் பண்ணும். இது பர்டிகுலராக என்ன ரோ நம்ம எடிட் பண்ணுறோமோ அந்த ரோவில் இந்த மேனிப்புலேஷன்லாம் பண்ணுறோம். மேனிப்புலேட் பண்ணிவிட்டு என்டையர் ரோ வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த டேட்டாலாம் எதில் ஸ்டோர் ஆகும்னா இந்த கான்ஸ்டன்ட்டில் ஸ்டோர் ஆகும். வந்த டேட்டாவை நம்ம வந்து நியூ எம்ப்ளாயி லிஸ்ட்லேருந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு செட் எம்ப்ளாயி லிஸ்ட் மூலிமா எம்ப்ளாயிஸ் லிஸ்ட்லேருந்து அப்டேட் பண்ணிடும். ஓகே, இது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணது. யூஐ அப் பண்ணிவிட்டு ரியாக்ட் அந்த ஃப்ரண்ட் எண்ட் அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிமைனிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது கூட வந்து இந்த டாகிள் டன் எடிட் ரிவர்ட் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டாகிள் எடிட் மோடை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எடிட் மோடாக அந்த பென்சில் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, பென்சில் சிம்பிள் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் ஃபால்ஸ் வந்துச்சுன்னா எடிட் சிம்பிள் கொடுக்குறோமோ எடிட் சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் தான் கால் ஆகும். இந்த மெத்தட் கால் ஆகும். இதோட சேர்த்து என்ன ரோ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ என்ன ரோவுக்கு வந்து எடிட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாவும் பாஸ் ஆகும். இங்கே என்ன ஆகும்னா ஐடி பாஸ் பண்ணுறோமா, அகைன் நம்ம வந்து எம்ப்ளாயி லிஸ்ட்லேருந்து டேட்டா வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். எம்ப்ளாயி லிஸ்ட் டாட் மேப்பை ஒரு டேட்டாவை எடுப்போம், ரோ எடுப்போம். ரோ எடுத்து நம்ம எடிட் பண்ணுற ஐடியோட இந்த ஐட்ரேட் பண்ணுற ஐடி மேட்ச் ஆச்சுன்னா இருக்க டேட்டாலாம் எடுத்து அந்த எடிட் மோடை மட்டும் மாற்றி விட்டுறோம். நானும் எடிட் மோடை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலை, அதை நான் வந்து குயிக்காக சொல்லிடுறேன்.
இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் சொல்லிடுறேன். நம்ம எடிட் பண்ணுறதோட ஐடி மேட்ச் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரோக்கு மட்டும் நம்ம வந்து ட்ரூ வந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக வந்தால் ட்ரூ அப்படின்ற மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிமைனிங் ரோலாம் உங்களுக்கு அஸ் யூஷுவல் அப்படியே வந்துடும். அந்த டேட்டாவை அதேமாதிரி நியூ எம்ப்ளாயி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி லிஸ்ட்லேருந்து ஆட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா எடிட் மோடுக்கு. ரிவர்ட் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க, இல்லை நான் தேவையில்லை டைப் பண்ணதெல்லாம் வேண்டாம், நான் ப்ரீவியஸ் வேல்யூவே வேணும் அப்படின்னா நீங்கள் ரிவர்ட் கிளிக் பண்ணுவீங்க. ரிவர்ட் என்ன ஆகுனா அதேமாதிரி ரிவர்ட் வந்து ஐடி எடுக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து எம்ப்ளாயி லிஸ்ட் வந்து ஐட்ரேட் பண்ணும். ஐட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஐடி ரோ ஐடி ப்ரெஸ் பண்ணுறோமோ அது வந்து ஐட்ரேட் பண்ணிட்டு இது செக் பண்ணும். அந்த பர்டிகுலர் இதை என்டர் கொடுத்துட்றேன். ஓகே, அந்த பர்டிகுலர் ஐடியை மட்டும் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் ஐடியில் வந்து டேட்டா இருக்கான்னு பார்க்கும். நீங்கள் எடிட் பண்ணிங்கனாலே ப்ரீவியஸ் ஐடியில் வந்து டேட்டா ஸ்டோர் ஆகிடும். நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, நீங்கள் ஆன் சேஞ்சு ப்ரீவியஸ் ஐடியில் டேட்டா இல்லை, அந்த ரோ ஐடி இல்லாட்டி ரோ ஐடி வந்து இங்கே ஆட் ஆகிடும். இங்கே மறுபடியும் வந்து நம்ம செக் பண்ணுறோம் ரிவர்ட்டில். அந்த ப்ரீவியஸில் நம்ம என்ன ஐடி எடிட் பண்ணுறோமோ, என்ன ரோவை ரிவர்ட் பண்ணுறோமோ அந்த ஐடி பாஸ் பண்ணி அந்த டேட்டா இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதோட எடிட் மோடை மட்டும் நம்ம மாற்றிடுறோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு மாற்றிடும். இது அப்படி இல்லாட்டி எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணல, நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணி டக்குன்னு ரிவர்ட் பண்ணுறீங்கன்னா இது என்ன ஆகும்னா அந்த ரோவை எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் ரோக்கு வந்து எடிட் மோட் வந்து சேஞ்ச் பண்ணிடும். ட்ரூவாக இருக்கிறத ஃபால்ஸாக பண்ணிடும். அப்புறம் எல்லா ரோவையும் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா டேட்டா கெட் பண்ணுறது அப்புறம் டேட்டா ஆட் பண்ணுறது பார்த்துருக்கோம். இப்போ டேட்டா எடிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே டாகில் வந்து இங்கே அப்டேட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி தெரியுன்றதுனால இங்கே கொடுத்துருக்கேன், அதை ஹைட் பண்ணிடுறேன். அப்புறம் ஓகே, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஷோ எம்ப்ளாயீஸ் கொடுத்தோன்னா எனக்கு வந்து பேக்கெண்டில் என்ன டேட்டா இருக்கோ அது வந்து ஷோ ஆகுது. இப்போ என்னால் டேட்டா என்டர் பண்ண முடியும், அதாவது பேக்கெண்டில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அப்புறம் பேக்கெண்டில் ஸ்டோர் ஆகிருக்கிறத எடுத்து டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போது இன்னும் ரெண்டு மெத்தட் தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலீட்டு அப்புறம் எடிட்டு. நான் பேக்கெண்ட் போகிறேன். பேக்கெண்ட் போயிட்டு எடிட்டுக்கு வந்து ஒரு என் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஆப் டாட் இது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா புட் மெத்தடு. ஃபஸ்ட்டு என் பாயிண்ட்டை கொடுத்துக்கலாம். என் பாயிண்ட் வந்து நான் அப்டேட்டுன்னு வைக்கிறேன். அதுக்கு கம்மா ஆர்இக்யூ இதுவும் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேக்கெண்ட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்ன ரோ எடிட் பண்ணுறனோ அந்த என்ன ரோ எடிட் பண்ணுறதுன்னா அது எல்லா டேட்டாவும் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் அரவிந்த் இதை எடிட் பண்ணுறேன், இந்த ரோ நான் எடிட் பண்ணுறேன்னா இந்த எடிட் பண்ண பிறகு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எல்லாமே எடுத்துப்பேன். அது எப்படி இருக்குன்னா சேம் இங்கே என்ன கொடுத்தனோ அதே பேட்டர்னில் தான் இருக்கும். அதனால் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதோட நான் என்ன எடுப்பேன்னா இதோட நான் ஐடியை எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த கரெக்ட் ஐடி வேணும் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு. சீக்வல் சர்வரில் நான் ஐடி கொடுப்பேன். அதனால் வந்து பேக்கெண்டில் அதாவது ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஐடியை எடுத்துக்கிறேன். இது கொடுத்தாச்சு. இப்போ வந்து query ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க, என்டர் பேக்டிக் கொடுத்துட்டு ஏன் பேக்டிக் கொடுக்குறேன்னா அங்கே வந்து டைனமிக்காக நான் மாற்ற போகிறேன் டேட்டா. அப்டேட் டேபிள் நேம் செட் நேம் ஈக்குவல் டு $curly braces நேம். நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நேம் கெட் பண்ணுறீங்களா அந்த நேமை அப்படியே எடுத்து இங்கே பாஸ் பண்ணிடுவேன். அப்புறம் ஏஜ் ஈக்குவல் டு அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஏஜ்
டேட்டா பாஸ் பண்ணிவிட்டு இதோட என்ன பண்ணுறேன்னா நேம். ஓகே, நான் மேலே கொடுத்த மாதிரி இங்கேயும் நான் டேட்டா பாஸ் பண்ணிடுறேன். நேம், country, ID. query complete ஆகலை. update employee set name equal to position where ID equal to ID. அங்கேருந்து கெட் பண்ண ஐடி அப்படியே கொடுத்துடலாம். இதில் நம்மளுக்கு 2 வரும், 2 பேராமீட்டர் ரெக்வஸ்ட் ரிசல்ட்டு. இஃப் மேலே கொடுத்த மாதிரி இஃப் எரர் இருந்துச்சுன்னா இதுதான் பேக்கெண்ட் பார்ட்டு. பேக்கெண்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வந்து பேக்கெண்ட் சர்வர் வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஆடு ஒரு மெத்தட் கொடுத்தாச்சு, கெட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு மெத்தட் கொடுத்தாச்சு, அப்டேட்க்கும் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிடலாம். இது ஒரு arrow ஃபங்க்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியோஸ் புட் மெத்தடு // update கமா நீங்கள் வந்து என்னென்ன டேட்டா பாஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா வந்து இங்கே கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் மெத்தடை கால் பண்ணும்போது நம்ம வந்து என்டையர் ரோவையுமே சென்ட் பண்ணுவோம். அதனால் இங்கே வந்து ரோ பாஸ் பண்ணிடுறேன். ரோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதே பேட்டர்னில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இதே பேட்டர்ன் வந்து காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு இதோட ஐடி மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் இங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே. ஐடி கமா நேம் கமா கண்ட்ரி கமா கமா இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ரோ பாஸ் பண்ணிட்டு row.id அப்படின்னு எடுக்கலாம். நான் இங்கே கொடுத்துட்டதுனால இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன். இது ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். .then ரெஸ்பான்ஸ் வந்து ஜஸ்ட் கன்சோல் மட்டும் பண்ணிவிட்டு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டுடலாம். அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு போட்டு இதை என்ன பண்ண போகிறேன், எடிட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எடிட்டபிள் இது வந்துடும். நான் எடிட் பண்ணிவிட்டு நான் டிக் பண்ணோடனே தான் எனக்கு வந்து இந்த அப்டேட் மெத்தட் கால் பண்ணும். அது எங்கே கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா எடிட் டன்னில் தான் கொடுப்பேன். நான் 1 செகண்ட் வந்து நான் கோட் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் டாகுல் வந்து டன். இப்போது நம்ம ஒரு தடவை டேட்டா என்டர் பண்ணோன்னே பார்த்தோம்னா இங்கே வந்து நான் வேறு நேம் என்டர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுவாமி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இங்கேருந்து டிஸப்பியர் ஆகிடும். அப்புறம் ஷோ கொடுத்தோடனே ஆக்சஸ் மெத்தட் கால் ஆகி நம்மளுக்கு வந்து டேட்டா டிஸ்பிளே ஆகும். இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எப்பப்பெல்லாம் டேட்டா வந்து கொடுக்குறோமோ, அதாவது ஆட் பண்ணுறோமோ, ஆட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த எம்ப்ளாயி லிஸ்ட்லேயும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எந்த கேஸில் வந்து நம்ம எம்ப்ளாயி லிஸ்ட்டில் வந்து டேட்டா ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கெட் எம்ப்ளாயிஸ், அதாவது ஷோ எம்ப்ளாயிஸ் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் டேட்டா ஃபெச் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டேட்டா ஆட் ஆகும். நியூவாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டில் வந்து டேட்டா இருக்காது. பேக்கெண்டில் டேட்டா இருக்கும், ஸ்டேட்டில் இருக்காது. அது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் நியூவாக டேட்டா ஆட் பண்ணும்போது இங்கே ஜஸ்ட் லாக் பண்ணுறதுக்கு பதிலாக செட் எம்ப்ளாயி லிஸ்ட் கால் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு லிஸ்ட்டு, நான் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி லிஸ்ட்டை எடுத்துட்டு அதோட இந்த நியூவாக ஆட் பண்ண பார்த்தீங்களா, இதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். நேமுக்கு வந்து நேமு
ஓகே, இப்போது என்ன ஆகுனா, இப்போ நான் என்ன டேட்டா ஆட் பண்ணேன்னா நான் வந்து ஷோ எம்ப்ளாயிஸ் கொடுக்க தேவையில்லை, கொடுக்காமே வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அது எப்படின்னா இந்தியா டெவலப்பர் அண்ட் 2000 ஆட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு ஸ்டேட்டில் டேட்டா இருக்குது, ஆனால் எனக்கு ஷோ பண்ண மாட்டேங்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டர் ஆகுது. ரெண்டர் ஆனோடனே நம்ம பட்டன் கிளிக்கில் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணுவோம், ஸ்டேட்டில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். இப்போ நான் ஆட் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, ரெண்டர் ஆகுது. ஸ்டேட்டில் வந்து எனக்கு எல்லா வேல்யூ வந்து டிஸப்பேர் ஆகிடுது. நான் என்ன பண்ண போகிறேன், யூஸ் எஃபெக்டில் வந்து இந்த கெட் எம்ப்ளாயிஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா, ரெண்டர் ஆகும்போது ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு அப்டேட்டட் டேட்டா இருக்கும், என்ன டேட்டா பேக்கெண்டில் இருக்கோ அதுவே இருக்கும். குயிக்காக கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ நான் எதனா ஆட் பண்ணுறேன்னா $399 கொடுத்துட்டு இங்கே ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த டேட்டா வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்களா, அது எதனாலனா யூஸ் எஃபெக்ட்னால தான். நம்ம வந்து ஒரு டைம் வந்து ஷோ பட்டன் கொடுக்க தேவையில்லை டேட்டா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. நீங்கள் சொன்ன டேட்டா என்டர் பண்ணோடனே அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எடிட்டை வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த எம்ப்ளாயி லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆனால் இந்த எம்ப்ளாயி லிஸ்ட் வந்து பேக்கெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ஃபெச் பண்ணுது. பேக்கெண்ட்லேருந்து ஃபெச் பண்ணோம். என்னென்ன ஃபீல்ட்லாம் ஃபெச் பண்ணோம்னா நேம், ஏஜ், கண்ட்ரி, பொசிஷன், சேலரி மட்டும் ஃபெச் பண்ணோம் பேக்கெண்ட்லேருந்து. நம்ம பேக்கெண்ட்லேருந்து ஃபெச் பண்ண உடனே ஒரு அடிஷ்னலாக இன்னொரு ஃபீல்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளாக ஆட் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தோம்னா இஸ் எடிட் மோடு. இனிஷியலாக அதுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டேட்டா வந்து பேக்கெண்ட் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணும்போது மட்டும் நான் வந்து இங்கே இஸ் எடிட் மோட் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீங்கள் கெட் பண்ணும்போதும் இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துடலாம், ரெஸ்பான்ஸ் எடுக்கிறோமோ ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு அது கூடயே வந்து இஸ் எடிட் மோட் ஃபால்ஸ்னு கொடுத்துடலாம். அது எப்படி கொடுக்குறதுனா, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரே ஐட்ரேட் பண்ணி அந்த அரே கூட எக்ஸ்ட்ரா வந்து எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டாவில் வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், மேப் பண்ணிவிட்டு வர ரெஸ்பான்ஸ் வந்து ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை வந்து இங்கே கொடுத்துருவோம். இப்போ என்னன்னா எம்ப்ளாயி லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இஸ் எடிட் மோட் ஆட் ஆகிடும். அதோட டிஃபால்ட் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. இப்போ நான் எடிட் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எடிட் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா இருந்த ஃபீல்டெல்லாம் எடிட்டபிளாக மாறிடுச்சு. இங்கே சேலரி 0 இருக்குது, அதை எடுத்துகிட்டு 0 இருக்குது 1 கொடுத்து 10 மாற்றிடுறது. சேலரி 10 மாற்றிட்டு டிக் கொடுக்குறேன். டிக் கொடுத்தா அப்டேட் ஆகணும். இப்போ ரிவர்ட் கொடுத்தோன்னா பேக் டு 0 மாறிடணும். இப்போ நான் டிக் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு, இது அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே வேல்யூ தான் இருக்கும். ஓகே, 10 வரல, அப்போ வந்து அப்டேட் ஆகலைன்னு அர்த்தம். ப்ராப்பராக பேக்கெண்ட் சர்வர் வந்து ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடிட் கொடுக்குறேன், இது வந்து 10 மாற்றுறேன், மாற்றிட்டு டன் கொடுக்குறேன். இங்கே வந்து ஒரு எரர் அடிக்குது, ஆனால் நம்மளுக்கு ஸ்டேட்டில் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஆனால் பேக்கெண்டில் வந்து உங்களுக்கு எரர் கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னா cannot read property ஐடி வந்து அன்டிஃபைன்டுன்னு காமிக்குது. இப்போ நம்ம வந்து ஐடி பாஸ் பண்ணோமா, இங்கே ஐடி பாஸ் பண்ணுறோம், ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பாஸ் பண்ணுறோமா, ஐடி ஃப்ரண்ட் எண்ட்லேயும் பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம்னா query வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். அப்டேட் எம்ப்ளாயி செட் நேம் ஈக்குவல் டு ஏஜ், நேம் ஈக்குவல் டு நேம் கொடுத்துட்டு கமா கொடுக்கணும். நம்ம கமா மிஸ் பண்ணிட்டோம். குயிக்காக கமா கொடுத்துட்டு இதுவரையும் கமா கொடுத்துட்டு இந்த வேருக்கு வந்து கமா கொடுக்க தேவை. இப்போ ட்ரை பண்ணலாம். பேக்கெண்ட் சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு
செகண்ட்ஸ் எரரை ரன் பண்ணிவிட்டேன், எடிட் பண்ணுறேன், 1 கொடுக்குறேன், அதாவது 0 10 மாற்றிட்டு டன் கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் எரர். ஓகே, சேம் எரர். இங்கே வந்து நான் கோட் அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா, எல்லாம் காலம் என்னென்ன வேல்யூலாம் ஸ்ட்ரிங்காக இருக்கோ ஸ்ட்ரிங்கெல்லாம் வந்து நான் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு கம்மா இருந்துச்சு ஐடிக்கு அப்புறம், வேறு ஐடிக்கு அடுத்து அந்த கம்மா ரிமூவ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் மேஜர் ப்ராப்ளம்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது எடுத்தோடனே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால் சர்வர் ஸ்டாப் பண்ணிவிட்டு இண்டெக்ஸை ரன் பண்ணலாம். ரன் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் செக் பண்ணலாம். எடிட் பண்ணுறேன், எடிட் பண்ணிவிட்டு இதை வந்து 100 மாற்றிட்டு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கன்சோல் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுவுமே அந்த டேட்டாவுமே இங்கேருந்து பிரிண்ட் ஆகிருக்கு இந்த டெர்மினலில். அப்புறம் டேட்டாவும் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து ஒர்க் ஆகுது. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், ஆனால் இங்கே இருக்குது. பேக்கெண்டும் போயிட்டு நம்ம பார்க்கலாம். பேக்கெண்ட் பார்த்தோன்னா எனக்கு வந்து 100 வந்து அப்டேட் ஆகிருக்கு அரவிந்தில். இப்போ வந்து டெலிட் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். டெலிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துலாம். இப்போ அப்டேட் முடிச்சாச்சு. அப்டேட் கீழே டெலிட்டை எழுதிடலாம். டெலிட் app.delete, இதுக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுங்க, டெலிட்டு. ஆனால் டெலிட்டுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஐடியும் பாஸ் பண்ணணும். என்ன ரோ டெலிட் பண்ணுறோமோ அந்த ஐடியும் வந்து பாஸ் பண்ணணும். அதனால் இதில் பார்த்தோன்னா இங்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு இங்கே வந்து என்ன ஐடின்னு சொல்லிட்டு இங்கே வேர் கிளாஸில் வந்து ஐடி பாஸ் பண்ணுறோம். இங்கே வந்து அந்த query பேராமிலே வந்து ஐடியும் பாஸ் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஐடி பாஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் கோலன் ஐடி கொடுத்துட்டா போதும். கொடுத்துட்டு கமா ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸு இங்கேருந்து நம்ம பேக்கெண்ட்லேருந்து ஐடி எடுக்கிறோம்ல, அந்த இந்த கான்ஸ்டன்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எதில் இருக்கணும், rec.body.id இதில் வந்து ஐடி இருக்கும். நம்ம ஐடி எடுத்து கான்ஸ்டன்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நார்மல் SQL query தான், db.query delete from where id equal to question mark. இப்போ நம்ம வந்து ஐடியை வந்து கொஸ்டின் மார்க்கால் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஐடி. இங்கேயே நான் வந்து லிஸ்ட்டில் கொடுக்குறேன். இங்கே வெறும் ஐடி மட்டும் பாஸ் பண்ணுறேன்னா, இது வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால லிஸ்ட்டில் கொடுக்குறேன். இது ஒரே ஒரு காலம் தான் பாஸ் பண்ண போகிறோம், ஒரே ஒரு எலிமெண்ட் தான் பாஸ் பண்ண போகிறதுனால ஐடின்னு கொடுத்துறேன் டைரெக்டாக. எரர் அண்ட் ரிசல்ட் இருக்கும் இதில். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இஃப் எரர் ஆச்சுன்னா எரரு எல்ஸ் சென்ட் ரிசல்ட். ஓகே, ஃப்ரண்ட் எண்டில் நம்ம வந்து ஃபங்க்ஷன் எழுதிடலாம். அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், அதேமாதிரி டெலிட்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடலாம். const delete employee id access.delete. இங்கே வந்து நம்ம வந்து ஐடியை வந்து டைனமிக்காக பாஸ் பண்ண போகிறோம். அதனால் பேக்டிக் கொடுத்துட்டு http://localhost:3001/delete/ நம்ம அங்கே ஐடி கொடுத்தோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம அந்த ஐடியை வந்து டைனமிக்காக பாஸ் பண்ண போகிறோம். $curly இங்கேருந்து ஐடி பாஸ் பண்ணிடுங்க. இங்கே நீங்கள் வந்து டெலிட் பண்ணும்போது டெலிட் மெத்தட் கால் பண்ணும்போது அந்த ஐடியும் பாஸ் பண்ணுவீங்க. இங்கே என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். தென் ரெஸ்பான்ஸு நம்ம டெலிட் பேக்கெண்டில் பண்ணிவிட்டு ஸ்டேட்லேயும் அப்டேட் பண்ணிடலாம். ஸ்டேட்டில் எப்படி அப்டேட் பண்ணுறோன்னா, ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான். நான் என்ன பண்ணேன், எம்ப்ளாயி லிஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். இது ஃபில்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ அரே வந்து நம்மளுக்கு கொடுக்கும். எம்ப்ளாயி லிஸ்ட் டாட் ஃபில்டர் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுங்கள். return val.id not equal to
ஐடி. இது என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஐடி பாஸ் பண்ணுறோமா, எம்ப்ளாயி லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணுவோம். இது எம்ப்ளாயின்னு வச்சுக்கலாம். ஒரு எம்ப்ளாயி லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணுவோம். ஒரு ரோ வச்சுக்கலாம், எல்லாத்துலேயும் ரோ தான் யூஸ் பண்ணுறோம். எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்து ஐட்ரேட் பண்ணோம். ஐட்ரேட் பண்ணிட்டு நம்ம இங்கே பாஸ் பண்ணுற ஐடியும் இங்கே எம்ப்ளாயி லிஸ்ட்டில் இருக்க ஐடியும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஐடி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக சேமாக இல்லைன்னா இந்த கண்டிஷன் அந்த பர்டிகுலர் ஐடிக்கு மட்டும் அப்ளை ஆகாது. மீத எல்லா டேட்டாவை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அது நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ரிட்டர்ன் ஆல் தி அரே எக்ஸப்ட் திஸ் அரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். நம்மளுக்கு ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேட்டா டெலீட் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை தவிர்த்து இது எல்லாமே வந்து எம்ப்ளாயி லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும் சென்டர் எம்ப்ளாயி லிஸ்ட் மூலிமா. இந்த ஃபில்டர் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், அதை வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது எங்கே கால் பண்ணணும்னா டெலீட் ஐக்கான் கிளிக் பண்ணோன்னா அங்கே கால் பண்ணணும். அது எங்கே கொடுத்துருக்கேன்னா இங்கே கொடுத்துருக்கேன். டெலீட் ஐக்கான் கிளிக் பண்ணால் டெலீட் எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு அதுக்கு ரோ வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எனக்கு இங்கே லிஸ்ட்டில் இருக்குது. இங்கே வந்து நான் இந்த டெலீட்டை கிளிக் பண்ணுறேன். என்னது நான் காட்டேன் 404. ஓகே, பேக்எண்ட் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ டெலீட் கொடுக்குறேன். ஓகே, யூ ஹேவ் an errors. ஓகே, பேக்எண்டில் வந்து எரர் அடிக்குது. ஓகே, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பாடியில் பாஸ் பண்ணல, எங்கே பாஸ் பண்ணுறோன்னா பேரண்ட்ஸில் தான் பாஸ் பண்ணுறோம். இந்த யூஆர்எல்ல தானே பாஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம பாடியிலேருந்து எடுக்கக்கூடாது, ரெஃபர் பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸை தான் ரெஃபர் பண்ணணும். இங்கே ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தோம்னா இங்கே டெலீட் மெத்தட். ஓகே, நம்ம வந்து யூஆர்எல்ல பாஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பாடியில் பாஸ் பண்ணல, அது பதில் பேராமீட்டர்லேயே பாஸ் பண்ணுறது, query யூஆர்எல்லே பாஸ் பண்ணுறோம். யூஆர்எல்ல பாஸ் பண்ணுறதுனால இங்கே பேரண்ட்ஸில் தான் அதை ஃபெச் பண்ணணும். பேரண்ட்ஸில் தான் நம்மளுக்கு அந்த இது இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் சர்வரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ரன் ஆகுது. இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், இப்போ டெலீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா டெலீட் ஆகிடுச்சு. மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு இல்லை. சீக்கல் சர்வரில் போய் பார்க்கலாம். இப்போ இருக்குது அரவிந்துன்னு. மறுபடியும் வந்து சீக்கல் query ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஐடி வந்து டெலீட் ஆகிடுச்சு, அரவிந்தும் டெலீட் ஆகிருக்கு. இப்போது இன்சர்ட் ஒர்க் ஆகுது, எடிட் ஒர்க் ஆகுது, டெலீட்டும் ஒர்க் ஆகுது. அப்புறம் நம்ம பேக்கெண்ட்லேருந்து ஃபெச் பண்ணி டேட்டா வந்து இங்கேயும் கொடுக்கும். இந்த ரிவர்ட் மட்டும் நம்ம ஒரு தடவை உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரிவர்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஆக்சுவலாக அது ரிவர்ட்டோடு சேர்த்து எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து ரீகேப் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்மில் வந்து என்னென்ன ஃபீல்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், கண்ட்ரி, பொசிஷன் அண்ட் சேல்ரி. ஒன்ஸ் நம்ம டேட்டா என்டர் பண்ணிவிட்டு ஆட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் கொடுத்தோம்னா இது என்ன பண்ணணும்னா பேக்கெண்டில் வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணணும். அது எப்படின்னா நான் வந்து ஆட் எம்ப்ளாயி கொடுத்தோன்னே இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தட் கால் ஆகணுன்னு என்ன பண்ணணும், நான் என்னென்ன டேட்டாலாம் என்டர் பண்ணுறனோ அதெல்லாம் வந்து ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகிடும். இந்த நேம், ஏஜ், கண்ட்ரி, பொசிஷன், சேலரின்னு இந்த ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் நான் இந்த ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகணுன்னு ஆட் எம்ப்ளாயி கொடுத்தோன்னே இந்த டேட்டாலாம் பார்த்திங்கன்னா இந்த பாடியாக பாஸ் பண்ணுறோம். இந்த யூஆர்எலுக்கு ஒரு பாடியாக பாஸ் பண்ணுறோம். இங்கே வந்து டேட்டா பாஸ் பண்ணுறோம். டேட்டா பாஸ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும்னா இங்கே ஃப்ரண்ட் எண்ட்லேயும் அதுக்கேற்ற மாதிரி பேக் எண்ட்லேயும் அதுக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், க்ரியேட்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து போஸ்ட் ரிக்வஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா பேக் எண்ட்லேருந்து டேட்டா வாங்கிட்டோம். ரிக்வஸ்ட் பாடி நேம், ஏஜ், கண்ட்ரிலேருந்து டேட்டா இருக்கும். அதை வாங்கிட்டு நார்மல் இன்சர்ட் query யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிடும். அப்புறம் நம்ம பேக் எண்டில் இன்சர்ட் பண்ணது இல்லாமல் நம்ம வந்து ஸ்டேட்டையும் வந்து அப்டேட் பண்ணுறோம். எம்ப்ளாயி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டேட்லேயும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நான் அப்டேட் பண்ணும்போது ஸ்டேட்டில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அடிஷ்னல் வேல்யூவாக இஸ் எடிட் மோடை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபார்மு, அப்புறம் ஆட் எம்ப்ளாயி. இப்போது
டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோ எம்ப்ளாயி பட்டன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணால் டேட்டா டிஸ்பிளே ஆகிற மாதிரி பார்த்தேன். அப்புறம் வந்து யூஸ் எஃபெக்டில் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கெட்டு, அதாவது பேக்கெண்ட்லேருந்து டேட்டா கெட் பண்ணி எப்படி மெட்டீரியல் டிஸ்பிளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷனில் வந்து யூஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இங்கே யூஸ் எஃபெக்டில் கெட் எம்ப்ளாயிஸ் வந்து கால் பண்ணுறேன். கெட் எம்ப்ளாயிஸ் கால் பண்ண என்ன பண்ணணும், பேக்கெண்ட்லேருந்து இந்த டேட்டாவை கெட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸை ஐட்ரேட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா இந்த எலிமெண்ட்டை ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த செட் எம்ப்ளாயி லிஸ்ட் மூலிமா எம்ப்ளாயி லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிடும். அதே மாதிரி பேக்கெண்டில் என்ன பண்ணணும்னா செலக்ட் ஸ்டார் போட்டு நம்மளுக்கு வந்து பேக்கெண்டில் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துரும். வெறும் ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த யூஆர்எல் ஹிட் பண்ணோன்னா நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் கொடுத்துரும். பேக்கெண்டில் என்ன நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இது /localhost:3001 எம்ப்ளாயிஸ்ன்னு கொடுத்துட்டு என்டர் ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா இந்த ஃபார்மில் வந்துடும். அதே தான் இங்கேயும் பண்ணுறோம், இந்த ஃபார்மில் வந்துடும். நம்ம ஃப்ரண்ட் எண்டில் என்ன பண்ணுறோம், இந்த ரெஸ்பான்ஸை எடுத்து ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கீழே ஐட்ரேட் பண்ணி காமிச்சிடுறோம். இது வந்து ஷோ பண்ணுறது. இப்போ மெட்டீரியல் யூஐக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, மெட்டீரியல் யூஐக்கு தேவையான இம்போர்ட்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓகே, இங்கே வந்து காலம் நேம்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். காலம் நேம்ஸ் கொடுத்துட்டு எம்ப்ளாயி லிஸ்ட்டில் தான் வந்து நம்மளுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கும். அதை வந்து ஒன்றா ஐட்ரேட் பண்ணுறேன். ஐட்ரேட் பண்ணிவிட்டு எடிட் மோட் வந்து நம்ம மேனுவலாக ஸ்டேட்டில் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா ரன் டைமில், அது வந்து நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அது ஃபால்ஸ் தான் இருக்கும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த 2 ஐக்கான் வந்து காமிக்கும். என்ன ஐக்கானோ, டெலிட் ஐக்கானோ எடிட் ஐக்கானோ. இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் மோட் வந்து ஃபால்ஸில் இருக்குது. இப்போது எடிட்டும் டெலிட்டும் காமிக்குது. ட்ரூவாக இருந்தால் என்ன காமிக்கணும், இப்போ வந்து இதை நான் எடிட் கொடுத்தேன்னா அது வந்து ட்ரூவாக எனபிள் ஆகிடும். எடிட் கொடுத்தனா என்னென்னா ஆன் டோகல் எடிட் மோட் வந்து கால் ஆகும். ஆன் டோகல் எடிட் மோடில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் எடிட் கொடுத்த உடனே இந்த ரோக்கான ஐடி வந்து நான் இந்த மெத்தடுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த மெத்தடுக்கு சென்ட் பண்ணிவிட்டு நான் வந்து மறுபடியும் ஐட்ரேட் பண்ணுறேன். இந்த எம்ப்ளாயி லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி லிஸ்ட்டில் இருக்க ரோ ஐடியும் நான் இங்கே பாஸ் பண்ண ஐடியும் மேட்ச் ஆச்சுன்னா அதோட எடிட் மோடை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் ட்ரூன்னு. அதனால தான் ட்ரூவாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபீல்டு வருது, இன்புட் ஃபீல்டு மாதிரி வருது, எடிட்டபிள் ஃபீல்டு மாதிரி வருது நம்மளுக்கு. ட்ரூ பண்ணிட்டு அந்த ரோவை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்புறம் அந்த நான் என்ன ஒன்றுமே பண்ணல, இங்கே இருக்க டேட்டாவை எடுத்து மறுபடியும் எம்ப்ளாயி லிஸ்ட்டில் போட்டு எம்ப்ளாயி லிஸ்ட்டை வந்து செட் ஸ்டேட் மூலிமா அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ நான் சேஞ்ச் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, நான் எதனா டேட்டா சேஞ்ச் பண்ணுறேன்னா ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல் டேபிள் தான் இந்த செல் டேபிள் தான் இது ஃபுல்லாகவே. ஓகேங்களா, இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இந்த வந்து 2ஆக ஆக்ட் ஆகும். இது உங்களுக்கு டேட்டாவும் டிஸ்பிளே ஆகும், ப்ளஸ் அது வந்து இன்புட் ஃபீல்டாகவும் ஆக்ட் ஆகும். அது எங்கே கொடுத்துருக்கேன்னா இங்கே மேலே கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே கொடுத்துருக்கேன். இதை நான் என்ன பண்ணேன்னா அதோட வந்து நான் எடிட் பண்ணும்போது கஸ்டம் டேபிள்லேருந்து ரோ நேமு ஆன் சேஞ்சு இந்த 3 இது வந்து பாஸ் பண்ண. ஆன் சேஞ்ச் வந்து ஃபங்க்ஷனு இது செக் பண்ணோம். இது எடிட் மோடாக இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து இந்த இன்புட் ஃபீல்டு வரும். இங்கே வந்து ஐக்கான் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அதே மாதிரியே வந்து எடிட் மோட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்புட் ஃபீல்டு வரும். எல்ஸ் உங்களுக்கு வந்து ரோவாக மாறிடும். இந்த ரோவாக வந்து செகண்டில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ரோ மாதிரி காமிக்கும். இங்கே வந்து காலமோட வேல்யூ எடுத்து இந்த வேல்யூ போட்டுக்கிறேன், காலம் நேம் எடுத்து இந்த நேம் போட்டுக்கிறேன். அந்த ஈவெண்ட் எடுத்துகிட்டு ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன்னா ஈவெண்ட்டு ரோ எடுத்துக்கிறேன். இங்கே தான் என்ன பண்ணுறேன்னா ரிவர்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இங்கே லைட்டாக எழுதியிருக்கேன். என்ன பண்ணணும்னா இப்போ மனோஜ்னு இருக்குது, இல்லை நம்ம வந்து இனிஷியல் வந்து சேஞ்ச் பண்ணலாம். மனோஜுக்கு பதிலாக மனோஜ் கேன்னு கொடுக்குறோம். ஓகே, மனோஜ் கேன்னு கொடுத்துட்டு நம்ம டிக் அடித்தோன்னா என்ன ஆகும்னா மனோஜ் கேன்னு கொடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்தோன்னே என்ன ஆகுது, ஆன் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆன் சேஞ்ச் பண்ணோடனே ப்ரீவியஸில் வந்து நம்மளுக்கு வந்து ரோ ஐடி இருக்கான்னு பார்க்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் ப்ரீவியஸில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லிட்டு.
ப்ரீவியஸ்லேருந்து இந்த ரோ ஐடி இருக்கான்னு பார்க்கும். இல்லாட்டி அந்த ரோவான டேட்டா வந்து இன்சைட் ஆகிடும். ரோ ஐடினா என்னென்னா இந்த ஐடி தான், இது வந்து செகண்ட் ஐடி. இந்த ஐடி இருக்கான்னு பார்க்கும். இல்லாட்டி இந்த என்டையர் ரெக்கார்டை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுறீங்களோ அந்த ஃபஸ்ட்டு அந்த சேஞ்சஸ் வந்து நியூ எம்ப்ளாயி லிஸ்ட்டில் கொடுத்துட்டு அப்புறம் செட் எம்ப்ளாயி லிஸ்ட் மூலிமா இதில் வந்து ஆட் ஆகிடும். இதெல்லாம் வந்து ஆன் சேஞ்சில் நடக்கும். ஆன் சேஞ்ச் அப்போ உங்களுக்கு ஸ்டேட் மட்டும் தான் அப்டேட் ஆகும். பேக்கெண்டில் டேபிளில் வந்து அப்டேட் ஆகாது. டேபிள் எப்போ அப்டேட் ஆகணும், நீங்கள் வந்து டிக் கொடுக்குறீங்களா, டிக் கொடுக்கும்போது என்ன ஃபங்க்ஷன் கால் ஆகணும், ஓகே டன் கொடுக்கும்போது டாகுல் டன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன எழுதியிருக்கோன்னா சென்ட் எம்ப்ளாயி லிஸ்ட் இதே தான். இந்த ஃபங்க்ஷன் மூலிமா என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயி லிஸ்ட் வந்து ஐட்ரேட் பண்ணுறேன். ஐட்ரேட் பண்ணிட்டு ரோ ஐடியும் நம்ம டன் கொடுக்குறோம்ல அந்த ஐடியும் செக் பண்ணிவிட்டு அப்டேட் மெத்தட் மூலிமா நம்ம ரோ பாஸ் பண்ணுறோம். இந்த ரோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டா நம்ம எடிட் பண்ணோடனே வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். ஆனால் பேக்கெண்டில் சேஞ்ச் பண்ணல. பேக்கெண்டில் எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம இந்த மெத்தட் கால் பண்ணும்போது தான் இங்கே வந்து நான் ஐடி செக் பண்ணுறேன். ரோ ஐடியும் நான் வந்து டன் கொடுத்த ஐடியும் இங்கே வேலிடேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ரோ வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன். அப்டேட் எம்ப்ளாயியில் பாஸ் பண்ணிவிட்டு அதோட எடிட் மோடையும் வந்து நான் சேஞ்ச் பண்ணி விட்டுறேன். இங்கே ட்ரூவாக இருக்கும், ட்ரூ வந்து ஃபால்ஸாக மாற்றி விட்டு எல்லா ரோவையும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்ணதை என்ன பண்ணுறேன், அப்படியே செட் எம்ப்ளாயில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அதனால வந்து மனோஜ் இருந்துச்சு, மனோஜ் கேன் கொடுத்தோன்னே ஸ்டேட்டில் மட்டும் தான் அப்டேட் ஆகிருக்கும். டிக் கொடுத்தோடனே பேக்கெண்ட்லேயும் அப்டேட் ஆகிருக்கும். குயிக்காக மைசிக்கலில் போயிட்டு பார்த்துடலாம். மனோஜ் இருக்குது, நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தோன்னா மனோஜ் கேன் மாறிடுச்சு. ஓகே, இப்போ நான் மறுபடியும் வரேன், எடிட் கொடுக்குறேன். இப்போ ரிவர்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி செக் பார்த்துடலாம். ரிவர்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரிவர்ட் இருக்குது, மனோஜ்னு இருக்குது. நான் வந்து மனோஜை எடுத்துகிட்டு நான் வந்து ஏஆர்ஏன்னு கொடுத்துட்டு நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருந்தோ அது மட்டும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சுவாமியில் செக் பண்ணலாம். எடிட் போகிறேன், 2000க்கு பதிலாக 1 கொடுக்குறேன். 1 கொடுத்துட்டு ஐயோ ராங்காக என்டர் ஆகிருக்கு, இல்லை 2000 தான் இதோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணும்போது நான் ரிவர்ட் கொடுக்குறேன்னா என்ன ஆகுதுன்னா அது பேக் டு 2000 மாறுது. இது எப்படி ஆகுதுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஆன் சேஞ்ச் அதாவது நம்ம என்ன டேட்டாவெலாம் என்டர் பண்ணுவோம் சேஞ்ச் பண்ணும்போது ப்ரீவியஸ் வந்து ஒரு ஸ்டேட்டு, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான், எம்டி ஆப்ஜெக்ட் தான் ப்ரீவியஸில் டேட்டா இருக்கான்னு பார்க்கும், அந்த ரோ ஐடி இருக்கான்னு பார்க்கும். ரோ ஐடி இல்லாட்டி ரோ ஐடி ப்ளஸ் எல்லாருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செட்டப் இருக்கோ இதை அப்படியே வந்து ஸ்டோர் ஆகிடும் ப்ரீவியஸில். அப்புறம் நான் ரிவர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நான் ரிவர்ட் அடிக்கும்போது ப்ரீவியஸ் ஐடியில் வந்து டேட்டா இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் ஐடியை எடுத்துகிட்டு அதோட எடிட் மோடை வந்து மாற்றி விட்ருவேன். அதை எடிட் பண்ணிட்டு நான் டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தோன்னா மனோஜ் கேன் மாற்றிட்டு இப்போ வந்து ப்ரீவியஸில் டேட்டா ஸ்டோர் ஆகிடும். இல்லை வேண்டாம் எனக்கு மனோஜே வேணும் அப்படின்னு நான் வந்து இன்ட்டு மார்க் கொடுத்துட்டுனா போதும், மனோஜ்லேருந்து மாறிடும். பேக்கெண்ட்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து மனோஜ்னு தான் இருக்கும். இப்போ வந்து query ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் பார்க்கலாம். எடிட் கொடுக்குறேன், கே வந்து எடுத்துகிட்டு இன்ட்டு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா மனோஜ் கேனே இருக்குது. அது என்னென்னா எடிட் பண்ணனா எனக்கு ப்ரீவியஸில் ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் கேன்சல் கொடுத்தேன்னா ப்ரீவியஸ்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி நான் ரிவர்ட் கொடுத்தேன்னா ப்ரீவியஸ்லேருந்து டேட்டா எடுத்து எனக்கு அந்த டேட்டா வந்து செட் எம்ப்ளாயி லிஸ்ட் மூலிமா எம்ப்ளாயி லிஸ்ட்லேருந்து ஆட் ஆகும். நான் டிக் மார்க் கொடுத்தேன்னா மட்டும்தான் டன் ஆட் ஆகி எனக்கு வந்து அப்டேட் எம்ப்ளாயி வந்து கால் ஆகும். கம்ப்ளீட்டாக இப்போ வந்து க்ரியேட் பண்ணுறது, கெட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக கேர்ட் ஆப்ரேஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஃப்ரண்ட் எண்ட் பார்த்திங்கன்னா ரியாக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் எண்ட் பார்த்திங்கன்னா பேக் எண்ட் வந்து Node.js யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு MySQL யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் எண்டில் வந்து டேபிளில் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். டேட்டா என்டர் பண்ணுறதுக்கு ஃபார்ம் எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே,
இதில் என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் வந்து கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.